இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை மாறும். காரணம் இந்த நட்சத்திரம். விருச்சிக ராசி 2026 டிரான்ஸ்ஃபர்மேஷன். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த சில வருடங்களாக உங்க வாழ்க்கை இப்படித்தான் இருந்திருக்கும். சுகாதாரம், நிம்மதி, தொழில் எல்லாமே சகதி நிறைந்த பாதையில போராடி தேங்கி நிற்குதேன்னு ஒரு மனசோர்வுல இருந்தீங்க இல்லையா? ஆனா நிஜமான கதை இனிமேல் தான் ஆரம்பிக்குது. மார்ச் 6க்கு அப்புறம் உங்களுக்கான கர்மகாரகன் சனி விலகப் போறாரு. மே 26க்கு அப்புறம் உங்க அதிர்ஷ்டத்தை ஆளப்போகும் குரு மாறப்போறாரு. இந்த 2 மகத்தான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாயாஜாலங்களை நிகழ்த்தப் போகுதுன்னு தெரியுமா? உங்க கவலைகளுக்கான முடிவும் உங்க கனவுகளுக்கான தொடக்கமும் இந்த ஆண்டுதான். உங்க ராசிநாதன் செவ்வாய், வீரத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. ஆனா 2026இன் முதல் பகுதி அது ஒரு அக்னி பரீட்சை. சுகஸ்தானத்துல இருந்த அர்த்தாஷ்டம சனியும் 8ஆம் வீட்டுல மறைஞ்சு நின்னு பாடாய்படுத்தின அஷ்டம குருவும் தான் காரணம். மார்ச் 6 வரை 4இல் இருக்கும் சனி சுகம், நிம்மதியை குறைப்பார். 8இல் இருக்கும் குரு திடீர் சிக்கல்களை கொடுப்பார். கொஞ்சம் நிதானம் தேவை. 4இல் சனி இருப்பதால் மார்ச் வரை பெரிய முதலீடுகளுக்கு அவசரப்பட வேண்டாம். அதேபோல தாய் வழி சொந்தங்களுடனோ பூர்வீக சொத்துகளுடனோ இப்போது மோதலக்கூடாது. ஆனா மார்ச் 6க்கு அப்புறம் மேஜிக். சனி 5ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். மே 26க்கு பிறகு குரு 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். உங்களுக்கான ராஜயோக கதவுகள் திறக்குது. 9இல் குரு இருப்பது உயர்கல்விக்கு சிறந்தது. வெளிநாட்டிலிருந்து நல்ல அழைப்புகளும் வரும். அதேபோல உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. 9இல் இருக்கும் குருவின் அருளால் தடைப்பட்ட சுபகாரியங்கள், குறிப்பாக திருமண பேச்சுக்கள் வெற்றியில் முடியும். மேலும் படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். கலைஞர்கள் முன்னேற்றம் காண்பர். விருச்சிக ராசி நேயர்களே, குரு 9க்கு வரும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியே. இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். நீங்க இனிமேல் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான்: இந்த ராஜயோகத்தை பயன்படுத்த நான் தயாரா இருக்கேனா? இந்த ஆழமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற விருச்சிக ராசி நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையின் வெற்றி தொடரட்டும். நன்றி, வணக்கம்.